திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள மலை கிராமம் ஒன்றில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி மக்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். அடிப்படை தேவைகளுக்கு கூட பல கிலோமீட்டர் தூரத்திற்கு காட்டிலும் மேட்டிலும் நடந்தே செல்கின்றனர். இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இதுதான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தை அடுத்துள்ள மலையூர் கிராமம். இந்த மக்கள் எந்த நூற்றாண்டில் வாழ்கிறார்கள் என்று எண்ண தூண்டும் வகையில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி வாழ்கின்றனர். கிராமத்தை கடந்து பேருந்து வசதியுள்ள இடத்திற்கு வர வேண்டும் என்றால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் கரடுமுரடான மலைப்பாதையை கடந்து வர வேண்டிய நிலை உள்ளது. குறைந்தபட்சம் சைக்கிள் ஓட்டும் வழித்தடம் கூட இல்லாமல் மலைப்பாதையை நடந்தே கடக்கின்றனர். இங்குள்ள 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளின் நிலையோ மிகவும் பரிதாபம். அரசு வழங்கும் இலவச சைக்கிளை கூட பயன்படுத்த முடியவில்லை என்கின்றனர். காலை 6 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினால்தான் உரிய நேரத்தில் பள்ளியை சென்றடைய முடியும். மாலையில் வீடு திரும்பும் போது சில நேரம் மழை குறுக்கிட்டால் இன்னும் நிலைமை மோசமாகிவிடும் என்கின்றனர் மாணவிகள். தமிழக அரசு கொடுக்குற எங்களுக்கு அந்த சைக்கிளை கூட எங்களால் அந்த பாதையில் கொண்டுட்டு போக முடியல. ஒத்தையடி பாதையாக இருக்கிறதுனால வர ஸ்கூல் பிள்ளைங்களும் ஒத்தையாக போக முடியல. இந்த ரோடு வசதி இருந்துச்சுன்னு வச்சுக்க நாங்கள் அந்த சைக்கிளை யூஸ் பண்ண முடியும். ஆனால் நாங்கள் கொண்டு போக கூட முடியல. அங்கே போய் யூஸ் பண்ணவும் முடியலை. எங்களால் இந்த பாதையில் 3 கிலோமீட்டர் போகணும். நாங்கள் கல்லும் கரடுமா இருக்கிறவாசி நாங்கள் இருட்டானாலும் பஸ் விளாட்டி இருட்டானாலும் நாங்கள் எப்படி போகிறது? ரோடு வசதி இருந்துச்சுன்னு வச்சுக்க நாங்கள் லைட் அடிச்சுட்டு கூட போயிடும். ஆனால் அந்த கல்லு முள்ளுக்குள்ளே போகவே முடியல. எங்களால் தட்டி விட்டு விழுந்தா கூட எங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுரும். பிரசவம் என்பது மறு ஜென்மம் என்று கூறுவது இங்குள்ள மக்களுக்குத்தான் பொருந்தும். அவசர மருத்துவ தேவைக்கு இங்குள்ள மக்கள் இன்னமும் டோலியை நம்பித்தான் இருக்கிறார்கள். இதற்கு தீர்வு கேட்டு பலமுறை மாவட்ட நிர்வாகத்தின் கதவுகளை தட்டியும் பலன் இல்லை என்கின்றனர் கிராம மக்கள். மலையூர் கிராமத்தில் மற்ற ஒரு பூச்சி அடித்தாலோ வச்சாலோ கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமந்தேன். நைட் டயத்தில் பிரசவ டயத்துலலாம் தொட்டியை கட்டித்தான் தூக்கிட்டு வரணும். எந்த அவத்து வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சைக்கிள் வசதி விட்டால் கூட பரவாயில்ல. ஸ்கூல் பிள்ளைங்க சாயங்காலம் 5:30 இறங்குது. 5:30 இறங்கி வீட்டுக்கு போகணும்னா 8 மணி வரைக்கும் நாங்கள் எதிர்பார்ப்போம். தேர்தல் காலங்களில் மட்டும் அரசியல்வாதிகளை பார்க்கும் தாங்கள் அதன் பிறகு அவர்களை பார்க்க முடிவதில்லை என்கின்றனர். சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளை கடந்த போதும் இன்னமும் இதுபோன்ற கிராமங்கள் இருப்பது வேதனைக்குரியது என்று கூறும் சமூக ஆர்வலர்கள், இதோ ரோடு வசதி போடுறதுக்கு எத்தனையோ எம்எல்ஏக்கு எம்பிக்களை முதலமைச்சர் வரைக்கும் மனு கொடுத்து ஏகோகமா எத்தனையோ நாளாக தடை விட்டுக்கிட்டே இருக்குது. ஃபாரஸ்ட்லேருந்து பிரமதம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த வழி லேட்டாக நின்றுட்டே இருக்குது. நாங்களே எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தோம். ஒன்றும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை. ஏதோ இந்த கருத்தை வச்சு இன்னமும் விடாத்தொடர்ச்சியாக பார்ப்போம்ன்றக்காக நாங்கள் அதை ஏற்பாடு பண்ணிக்கிறோம். எந்தவித அடிப்படை வசதியுமின்றி தவிக்கும் இந்த மக்களின் பிரச்சனையை மனிதாபிமானத்தோடு அணுகி தீர்வு காண சம்பந்தப்பட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழே ஃபாரஸ்ட்டுக்கு கண்ட்ரோலில் இப்போ அமைந்திருக்கிறதுனால இவங்களுக்கு சாலை வசதிகளை அமைச்சு கொடுக்க முடியாத இப்பகுதி மக்கள் பல முறை மாவட்ட நிர்வாகத்திடம், அரசியல்வாதிகளிடம், அமைச்சர்களிடையும் ஒரு மாபெரும் கோரிக்கையாகவே வச்சு கூட இப்பகுதிக்கு சாலை வசதி இல்லைங்கிறது தான் இவங்களோட கோரிக்கையாக நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. நியூஸ் 18 செய்திகளுக்காக வசந்துடன் திண்டுக்கல்லிலிருந்து சங்கர்.